இது புதுசு சீரீஸில் எபிசோட் நம்பர் 1ங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் கீ போட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு ராஸ்மல் போனதுக்கப்புறம் தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் நம்ம 1 கப்பு தயிர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு அந்த கடலை மாவு சில்லி பவுடரை தூக்கி இதில் கொட்டி நல்லா பீட் பண்ணுறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. இது விஸ்கு வச்சு நம்ம கலக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா பிரட்டிடலாம். பிரட்டி அந்த கடாய் இருக்குதுல்ல, இப்போ கடலை மாவு வறுத்தோம்ல, அதே கடாயில் இதை போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். இது இப்படியே வேகட்டுங்க. நம்ம இந்த சைடு இன்னொரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு நல்லா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ராஸ்மல் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் எடுத்து இதில் போட்டுறோம். போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா 2 மசாலாவும் நல்லா சேர்ந்து வரும். கடைசியாக ஒரு 4 பச்சை மிளகாய் முழுசாக போடுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. சூப்பராக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மசாலா ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. சப்பாத்தி கூட பேர் பண்ணோம். சப்பாத்தி, பரோட்டா, நான் எது கூட வேணாலும் சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. நம்ம எதில்